ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அந்த இடத்திலே சோதிக்கப்படுதல். தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். தனக்கு கொடுத்த ஒரே பேரான குமாரனை பலியிடும்படியாக சொல்லுகிறார். அந்த மோரியா தேசத்து மலையின் மேல் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு செல்கிறார். பலியிடுவதற்காக ஒன்றுமே பேசவில்லை. தேவன் சோதிக்கிறார். தேவன் சில நேரம் எங்களையும் சோதிப்பார். நாங்கள் விரும்பிய காரியங்களை தேவனுக்காக விட்டுவிடும்படியாக தேவன் எமக்கு சொல்வார். மிகவும் கஷ்டமான காரியம் ஆபிரகாம் செய்வது. ஆனால் ஆபிரகாம் தெரிந்திருக்கவில்லை, அந்த மலை உச்சியிலே தேவன் அந்த சோதனைக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து. அந்த இடத்திலே போகும் பொழுது தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் மலை உச்சியிலே. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிடப்படுகிறது. அதன் அர்த்தமாவது கர்த்தர் பர்வதத்தில் பார்த்து கொள்வார். கடைசி நேரம் தேவன் பார்த்து கொண்டார். தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, சோதனைகளிலே நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, கடைசி நிமிஷத்தில் எங்களுக்கு ஜெயம் வருகிறது. சோதனைகளிலே தேவனை விட்டு விலகிறார்கள், சபையை விட்டு விலகிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகிறார்கள். ஆனால் சோதனைகளிலே நாங்கள் ஸ்திரமாக இருக்கும் பொழுது யெகோவா ஈரே, தேவன் எங்களை பார்த்து கொள்வார். தேவன் எங்களை கைவிட மாட்டார். எங்களோடே கூட இருந்து எங்களுக்கு ஜெயம் தருவார். அதனால் ஜெயம் தருகிற தேவனை நாங்கள் இறுக பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.